ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு உளுந்த வடை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வரணும்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் வேணும்னு சொல்லுவாங்க. முதல் இது நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கக்கூடாது, கிரைண்டரில் தான் அரைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே சமயம் நம்மளோட உளுந்து நம்மளுக்கு பழசாக இருக்கக்கூடாது, நல்ல புது உளுந்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ரெண்டு விஷயமே இல்லாமல் நம்ம எப்படி மிக்சியில் பழைய உளுந்தா இருந்தாலும் புது உளுந்தா இருந்தாலும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். தோல் இல்லாத முழு உளுந்து, அதாவது உருட்டு உளுந்து 1 கப். சப்போஸ் நம்மகிட்ட உருட்டு உளுந்து இல்ல, நம்ம தாளிக்கிறக்காக உடைச்ச உளுந்து வெள்ளை கலர்ல வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னாலும் கூட அந்த உளுந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெசிபில நல்லாவே வரும். தோல் உள்ள உடைச்ச உளுந்து அப்படின்னா நம்ம அதை நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் தோலி எடுத்துக்கலாம். 1 கப் உளுந்து பருப்பை நம்ம மெஷர் பண்ணி ஒரு பவுல்ல போட்டுக்கிறோம். 3 தடவை நம்ம இந்த உளுந்த நல்லா அலசி கழுவிக்கிடணும். இப்ப நம்ம உளுந்த கழுவி எடுத்துட்டு வந்திருக்கோம். இனிமே உளுந்த ஊற வைக்கிறதுக்காக நம்ம அதுல தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி 1 இன்ச் அளவுக்கு அது மேல நிக்கிற மாதிரி நம்ம ஊத்திக்கிறோம். இனிமே இதை மூடி வச்சுட்டு 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். உளுந்த நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வடை எண்ணெய் குடிக்காது. 1.5 மணி நேரம் கழிச்சு நம்ம உளுந்த வெளியே எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம உளுந்து நல்லா ஊறிட்டு அரைக்கிறதுக்கு தயாராயிருச்சு. மிக்சியோட பெரிய ஜார் எடுத்து வச்சுக்கிறோம். இது பிரீத்தி மிக்சியில உள்ள 1.5 லிட்டர் ஜார். நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக நான் இதை சொல்றேன், மற்றபடி எந்த மிக்சி வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து ஊறின பிறகு மீதம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் நம்ம இப்படி கம்ப்ளீட்டா வடிகட்டி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்குவோம். இந்த தண்ணியை உபயோகப்படுத்தி தான் நம்ம வடை மாவு அரைக்க போறோம் அப்படிங்கறதுனால இந்த தண்ணியை நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப தண்ணி ஃபுல்லாத்தையும் வடிச்சிட்டோம். இந்த ஊர்ன உளுந்து எல்லாத்தையுமே நம்ம இப்படி எடுத்து இந்த மிக்சி பெரிய ஜார்ல சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இந்த அளவு உப்பு நம்மளுக்கு வடைக்கு சரியா இருக்கும். சப்போஸ் கூட கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னா நம்மளுக்கு மாவு அரைச்சு முடிச்ச பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். மிளகோட டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னு சொன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு பதிலாக 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உளுந்த வடையில நம்ம மிளகு போடும் போது நம்மளுக்கு அது டைஜஷனுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இனிமே மிக்சியை நம்ம நல்லா டைட்டா மூடிட்டு அரைச்சுக்க போறோம். கிரைண்டர்ல ஏன் நிறைய மாவு நம்மளுக்கு பொங்கி வருது அப்படிங்கிறதுக்கும் மிக்சியில ஏன் நம்மளுக்கு கம்மியா மாவு வருது அப்படிங்கிறதுக்கும் சயின்டிபிக்கா ஒரு ரீசன் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிரைண்டர்ல உள்ள கல்லு தான் நம்மளுக்கு அப்படி அரைக்கிற மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லியும், மிக்சியில உள்ள பிளேடு வெட்டுற மாதிரி உள்ள பர்பஸ் மட்டும் தான் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்மளுக்கு மாவு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வருது. இனிமே நம்ம குறைஞ்ச ஸ்பீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா அரைச்சுக்க போறோம். இப்படி நம்ம நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் அரைச்சுக்கலாம். இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா தான் இது அரைக்கும், ஏன்னா தண்ணியே சேர்க்கல. இப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டு மூடியை திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பாதியா தான் அரைச்சிருக்கு அப்படின்னு தெரியும். இப்ப நம்ம வீடியோல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது பாதியா தான் உடைச்சு வச்ச மாதிரி பண்ணிருக்குது. நம்மளுக்கு ஃபுல்லா மாவா அரைச்சு வரல இல்லையா. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு மாவு அரைப்படும். நம்ம உளுந்து ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1/4 கப் அளவு தண்ணி இதுல சேர்த்துக்கிறோம். அதாவது நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை எடுத்துட்டு நம்ம 1/4 கப் தண்ணி ஊத்திக்கிறோம். இவ்வளவு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு உளுந்த மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுமே, நம்மளுக்கு வடை பண்றதுக்கு வசதி இருக்காது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு வடை மாவு நல்லாவே வந்துடும். நல்ல ஃப்ரெஷ்ஷான புது உளுந்து சீசன்ல வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த அளவு தண்ணி ஊத்தினோடனே நம்மளுக்கு நல்லா அது மாவு பொங்கி வர ஆரம்பிச்சிடும். பட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நல்ல பழைய உளுந்துன்னு ஃபர்ஸ்ட்ல சொன்னோம் இல்லையா. சோ நம்ம பழைய உளுந்துனால நம்ம எப்படி அரைக்கிறோங்கிறத பார்க்க போறோம். நமக்கு உளுந்து இப்போ அரைப்படலை அப்படின்னா நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் அரைக்கணும். கரெக்டான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தாம இப்படி உளுந்த மிக்சியில அரைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மிக்சிக்கு அது நல்லது இல்லை. சோ அதனாலதான் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து அரைச்சிட்டு இருக்கோம். இப்போ வீடியோ பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு மாவு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் நம்மளுக்கு மாவு நல்லா அரைப்படுது. இப்போ நல்லா இப்படி உள்ள போய் வருது இல்லையா, இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். நம்மளுக்கு இப்படி நம்மளுக்கு உளுந்து நல்லா உள்ள போய் அரைப்படுற மாதிரி நல்லா தெரிஞ்சு அப்படின்னாலே நல்லா அரைப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இனிமே நம்ம மிக்சி ஆஃப் பண்ணிக்கலாம். மூடியை திறந்துட்டு நம்ம உளுந்த செக் பண்ணி பாக்குறோம். நமக்கு உளுந்த மாவு நல்லா சாஃப்டா அரைப்பட்டுருச்சு. ஆனா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பழைய உளுந்து அப்படிங்கறதுனால நமக்கு ரொம்ப பொங்கி வரல, இல்லைன்னா நல்லாவே பொங்கி வந்திருக்கும். இனிமே நம்ம அரைச்ச உளுந்த மாவு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்குவோம். வடைக்கு ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா 4-5 நாட்டு வெங்காயம், 1 கத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சோம்ல அந்த வடை மாவுல சேர்த்துக்கிறோம். இது கூட 10 மிளகு சேர்த்துக்கிறோம். நம்ம அரைச்சு வச்சோம்னால அந்த வடை மாவு கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். என்னன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சோம்ல, அதனால நம்ம இது கூட கொஞ்சம் ரவை போட்டுக்கிறோம். ரவை நம்ம தேவைக்கு சேர்த்துக்கணும். 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வீடியோல 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி ரவை சேர்த்த உடனே நம்மளுக்கு இந்த வடை மாவுல உள்ள தண்ணி எல்லாம் அதனால குடிச்சிட்டு ஊறிக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்திருந்தாலுமே நம்மளுக்கு இந்த வடை மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி தான் தெரியும் பாத்தீங்களா.
ஆனாலும் நம்ம இந்த ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணியை சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிரும். சோ நம்ம இந்த வடை மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சரியா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கிறோம். நம்மளுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தனால நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறோம். இனிமே இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சுக்கலாம். இல்ல அப்படி வெளியிலனாலும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இனிமே நம்மளுக்கு வடை மாவு நல்லா கெட்டி ஆயிடும். 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம இப்படி திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வடை மாவு கொஞ்சம் நல்லாவே திக்கா இருக்கும். ஏன்னா ரவை போட்டிருந்தோம்ல, இந்த ரவை வந்து தண்ணி எல்லாம் நல்லா குடிச்சு ஊறிட்டு நம்மளுக்கு இந்த வடை மாவு நல்லா திக்கா இருக்கும். அடுப்புல ஒரு நல்ல திக்கான வடை சட்டியை வச்சுட்டு அது சூடானதும் அதுல 300 ml அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கும் போதே நம்ம வடை தட்டுறதுக்கு தேவையான ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா ஒரு வாழை இலை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன பவுல்ல நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த தண்ணியில் நம்ம கை நனைச்சிட்டு இந்த பிளாஸ்டிக் கவர் மேல இந்த தண்ணியை லேசா நம்ம அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த வடை மாவு அரைச்ச உடனே கொஞ்சம் தண்ணியா இருக்கும். அதனால நம்ம ரவை கலந்துருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம உடனடியாக ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வடையா போட்டுக்கலாம். இப்படி வடையா போடும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஷேப் கரெக்டா வராது. அதனாலதான் நான் இதை போட்டு காட்டுறேன். ஆனா நம்ம இதை வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மறுநாள் போட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெர்ஃபெக்டா வருதுங்கிறது இந்த வீடியோட எண்ட்ல கொடுத்துருக்கேன். நீங்க தகுந்து பாருங்க. இந்த வடையை நம்ம உடனடியா பொரிச்சோம் அப்படின்னா பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இல்லையா, ஆனா அதுக்கு பதிலாக நம்ம முந்தின நாளே இந்த மாவை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு மறுநாள் பொரிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நல்ல ஷேப் அழகா வரும். ஃப்ரிட்ஜ்ல ஒரு நைட் வச்ச பிறகு நமக்கு மறுநாள் காலையில எவ்வளவு நல்லா வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வடை மாவு நல்லா கெட்டி ஆயிருச்சு. நம்மளுக்கு அழகா வடை மாதிரியா தட்டுறதுக்கு வருது பாத்தீங்களா. இந்த பக்குவத்துல நம்மளுக்கு வந்தாதான் வடை நல்லா அழகா ரவுண்ட் ஷேப்ல வரும். தண்ணி தொட்டு இதை இப்படி லேசா பிளாட்டா அமுக்கி விட்டுக்கிறோம். பிறகு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை நம்ம போட்டுக்கிறோம். இப்படி போட்டாதான் நம்மளுக்கு வடை நல்லா வேகிறதுக்கு வசதியா இருக்கும். இனிமே நம்ம எண்ணெய் நல்லா சூடா இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம வடையை வந்து போட்டுக்கிறோம். இது மாதிரியே நம்ம எல்லா வடைகளையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம வந்து எண்ணெயை நல்லா சூடாக்குறதுக்காக நல்லா ஹைல வச்சு சூடாக்கி இருந்தாலும் நம்ம தீயை இப்ப நல்லா குறைச்சு வச்சுட்டு ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கணும். அதுக்காக லோ ஃபிளேம்ல வைக்க கூடாது, மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம இந்த வடைகளை பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வடை நல்லா யூனிஃபார்மா வெந்துடும். ரொம்ப ஹை ஹீட்ல வச்சு நம்ம வடையை வேக வச்சோம் அப்படின்னா வெளிப்பக்கம் எல்லாம் வெந்திருக்கும், ஆனா உள்பக்கம் வெறும் பச்சை மாவா இருக்கும். ரொம்ப லோ ஹீட்ல வச்சு நம்ம வடையை வேக வச்சோம் அப்படின்னா வடை வந்து நம்மளுக்கு எண்ணெய் குடிச்சுக்கும். அதனாலதான் நம்ம எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு வடைகளை பொரிச்சு எடுக்கிறோம். ஒவ்வொரு செட் வடை பொரிச்சு எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு 4 to 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். வடை போடும் போது நம்ம இந்த எண்ணெயில நிறைய வடைகளை போட்டுறக்கூடாது, அப்படின்னா வடை வந்து வேகாம போயிடும். வடை பண்றதுக்கு எப்பவுமே இரும்பு கடாய் தான் நல்லது. நம்ம ரொம்ப மெல்லிசான எவர் சில்வர் கடாயிலோ அல்லது அலுமினியம் கடாயிலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எண்ணெய் சீக்கிரம் சூடாயிட்டு வடை சரியா யூனிஃபார்மா வேகாது. நம்ம வடைக்கு ஊற வைக்கிறோம்ல, அந்த உளுந்தை எப்பவுமே நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வடை வந்து எண்ணெய் குடிக்காது. வடை ஒரு சைடு வெந்த உடனே நம்ம மாத்தி போட்டுக்கிறோம். இப்படி மாத்தி போட்டுட்டு நம்ம 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கணும். நம்மளுக்கு இந்த பபிள்ஸ் மாதிரி வருது இல்லையா, அதெல்லாம் ஓரளவுக்கு அடங்கின பிறகுதான் நம்மளுக்கு வடை நல்லா ஃபுல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வடையோட கலரும் நம்மளுக்கு ஓரளவுக்கு லேசா செவந்துட்டு வந்த ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம எடுக்கணும். இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த எண்ணெயில உள்ள பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நம்ம வடை வந்து எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப எண்ணெய் எல்லாம் நம்ம நல்லா வடிச்சிட்டு இந்த வடைகளை எடுத்துக்கிறோம். வடையை சுட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ள பாத்திரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும். ஒரு பிளேட் மேல கிச்சன் பேப்பர் டவல் விரிச்சு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது இல்ல அப்படின்னா நம்ம ஒரு ஜல்லடை அந்த மாதிரி உள்ள பாத்திரத்துல போட்டுக்கலாம். நியூஸ் பேப்பர் மேல நம்ம பொரிச்ச ஐட்டம் எல்லாம் போட வேண்டாம், ஏன்னா அதுல உள்ள சாயம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வடையெல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த உளுந்த வடையில நம்ம ரவை சேர்த்திருந்தாலும் நம்மளுக்கு ரவை சேர்த்ததுக்குள்ள எந்த எஃபெக்டுமே தெரியாது. இது உளுந்து வடை மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா ரவை வந்து நல்லா ஊறிட்டு இது கூட நல்லா பிளண்ட் ஆயிரும். 1 கப் உளுந்துக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டு பார்த்தோம் இல்லையா, இதுல 1/4 கப் வரைக்கும் நம்ம ரவை போடலாம். நான் இப்போ சின்ன சைஸ் வடையா தான் பண்ணுவேன், அதனால எனக்கு 15 வடைகள் வந்துச்சு. இந்த உளுந்த வடை பழைய உளுந்துல பண்ணாலும் மிக்சியில தான் நம்ம அரைச்சாலும் நல்ல கிறிஸ்பியா நல்ல டேஸ்டியா இருந்துச்சு. அதே சமயம் இது வந்து எண்ணெய் எதுவுமே குடிக்கலைங்க. இதுக்கு கெட்டியான தேங்காய் சட்னி தான் நல்ல பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியா எப்படி மிக்சிலே ஈஸியா வடை மாவு பண்ணலாம், அது எப்படி பெர்ஃபெக்ட்டா நல்ல கிறிஸ்பியான வடை பண்ணலாங்கிறத பார்த்தோமா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.